ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. கல்பனா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத சரியான ட்விஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எபிசோட் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நகையை வந்து யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன திருடிட்டா போயிட்டேன் அப்படின்னு வந்து அர்ச்சனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் யாருமே சொல்லலையே அர்ச்சனா திருடிட்டான்னு. அவங்க வந்து உடனே வந்து இதுக்கு மேலே இவ்வளோ விட்டுருந்தா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான்சி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவள் ஏதோ ஆசைப்பட்டு போட்டு பார்த்துருப்பா, அதுக்குன்னு திருடின்னு சொல்லுவீங்களா அப்படின்னா, இங்கே சீதா உடனே பேச ஆரம்பிக்காங்க. யாரும் நாங்கள் திருடின்னு சொல்லலையே, எடுத்து நான் மகாவோட நகையை எடுக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னோன்னே, சரி இது வந்து மகாவுக்கான நகை, இதை வந்து யாரும் ஆசைப்படக்கூடாது. அர்ச்சனா வந்து போட்டு பார்த்தது தப்பு கிடையாது, இனிமேல் வந்து இதை வந்து நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சேதுராமன்கிட்ட சொல்லிவிட்டு, இது வந்து யாரும் ஆசைப்படாதீங்க, ஏன்னா இது வந்து மகாவோட ஞாபகங்கள் நினைவுகள், இதை வந்து நீங்கள் சரியாக பாதுகாப்பாக வச்சுக்கலன்னா சேதுராமன் நீங்கள் தான் வந்து மகாவுக்கு மரியாதை கொடுக்கல நினைக்கலன்னு அர்த்தம், உங்கள் மேலே தான் பார்த்துக்கோங்க எதுவாக எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சேதுராமன் வந்து நகையை வந்து லாக்கரில் சீதா கிட்ட வந்து ராம்கிட்டையும் பத்திரமா எடுத்து வைங்க, இது வந்து எனக்கும் ஒவ்வொரு நகையும் எனக்கும் மகாவுக்கான வந்து பாண்டிங் இருக்குது, அதனால் யாரும் இதை பற்றி பார்க்காதீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சே, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்காக வந்து இந்த நகையை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மகா மாதிரி திட்டம் போட்டுட்டு போயிட்டாள் இந்த நான்சி. அவளுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ராமு சீதாவும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க செல்வி. ஆமாம் பாஸ், இவ்வளோ பிரச்சனை இல்லையே, எனக்கு சாப்பாடு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை, நீ வந்து உன் உடம்ப நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து மீரா வந்துடுறாங்க. மீரா வந்தோடனே வாங்கக்கா அப்படின்னு பார்த்தீங்களா பாஸ் எவ்வளோ பாசமாக இருப்பான்னு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா பாசமாகவும் இருப்பான், அதே சமயம் உள்ளேயும் தூக்கி வைப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்க்கா அது மறுபடியும் அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சீதா. சரின்ட்டு கரெக்டாக வந்து துரை வந்துடுறாப்புல. துரை வந்தோடனே, எனக்கு அர்ச்சனாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எனக்கும் வந்து அர்ச்சனா சித்தி வந்து இந்த மாதிரி வந்து நகைக்கெல்லாம் அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க, ஆனால் இவங்க நடவடிக்கை பார்த்தாலே சரியில்லை, அவங்க வந்து மகாவாக ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னோடனே சீதா வந்து சொல்கிறாங்க, மகாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே துரை வந்து சொல்கிறாங்க, எனக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அர்ச்சனா வழக்கமாக இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் செய்ய மாட்டா, இவன் வந்து வேறு ஏதோ வித்தியாசமாக செய்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அங்கே லண்டன்லேருந்து வந்திருக்குல்ல அந்த நான்சி, அவள் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, வேணும்னா ஒன்று பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்கிறாங்க. வேணுன்னா அர்ச்சனா சித்தி வந்து ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் எப்படி இன்னும் பார்க்க சொல்லாமா, அதுக்கு அவங்க முதல்ல வரணும்ல அப்படின்னோடனே, நான்சி உங்கள் தங்கச்சி தானே, சொன்னால் கேட்டுருவாங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் பேசக்கூடாதான்னு சீதா சொன்னான். ஆமாம் நான் சொன்னால் அவள் கேட்டுறா, என்னை முதல்ல அண்ணனாவே மதிக்கல, யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசுகிறா, நம்மளை ஒருத்தவங்க மதித்தா தானே நம்ம போய் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறத கேட்பாங்கன்னா, அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதிரடியாக வந்து கல்பனா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து பெருசாக ஆசைப்பட்டு நான்சி பேசுகிறாங்க, நீ வந்து ரொம்ப நீயே காட்டி கொடுத்துருவ போல் அப்படின்னோடனே, அதெல்லாம் பற்றி பேசாத, நகையை எனக்கு போனால் போயிட்டு போகுது, அதை தான் நீ வந்து பறிச்சிட்ட, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, எனக்காக வேலை செய்கிறதுக்கு இத்தனை பேர் என்னை வந்து பார்த்துக்கிறாங்க, அதனால் வந்து எனக்குன்னு கல்பனாவுக்கு யாருமே கிடையாது, ஸோ அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, அதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, நான் வந்து கல்பனாவாகவே இந்த இடத்துல அர்ச்சனாவாகவே வாழ முடிவு பண்ணிட்டேன், அதனால் வந்து அப்போ நீ என்ன சொல்ல வர, ஏன் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா, அங்கே நீ ஆளுங்களை வச்சு கட்டி போட்டு வச்சுருக்க அர்ச்சனாவை மேலே அனுப்பிட வேண்டியதான், அடுத்து அப்படியே அப்புறமேட்டுக்கு நான் அர்ச்சனாவாகவே இங்கே வாழ ஆரம்பிச்சிடலான்னு. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா, கூட பிறந்தவன், அதை பற்றிலாம் நான் எனக்கு கவலை இல்லைப்பா, எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் வேணும், நான் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் கேட்குறத நீ செஞ்சு முடிச்சிரு அப்படின்னு அதிரடியாக பேசுகிறாங்க. இது என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, அங்கே நீ ஆளுங்களை வச்சு கட்டி போட்டு வச்சுருக்க, அது மட்டும் ரொம்ப யோகிய மாதிரி பேசுகிற, அது அப்புறம் இருப்பான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் கோர்ட்டில் அப்படின்னு சொன்னோன்னே, இவ விட்டால் நம்மளையே வந்து தூக்கி சாப்பிட்ருவா போல, எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது இந்த கல்பனா கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணி யோசிச்சுட்டு இருக்கு.
இந்த பக்கம் பசங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல நம்ம சுபாஷ். அர்ச்சனாவோட பிஹேவியரே சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் என்ன அடிக்கிறாங்க. என்னது அடிக்கிறாங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அர்ச்சனா உள்ளே வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை, குழந்தைங்கள்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், கதை சொல்கிறல, அப்புறம் எனக்கு முதல்ல படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போயிட்டாங்க. சுபாஷும் எதுவும் பேச முடியாத, நீங்கள் போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மருந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்போ வந்து மொத்தமாக எல்லோரும் வேஷ்டி சட்டையில் வந்து எல்லாம் ரெடியாகி நிற்கிறாங்க. அந்த சீதா ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்தாங்களா அந்த பாட்டி வந்துடுறாங்க. பரவாயில்ல, என்னை மருந்து கூப்பிட்றதுக்கு நீ கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல கூப்பிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம் விட்டேன். எப்படி பாட்டி உங்களெல்லாம் நான் மறப்பேன், அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்னோன்னா உலக்கைக்கு வந்து எழுதி வச்சுட்டு சாமி கும்பிட்டுறாங்க. இந்த துறையிலேருந்து எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மருந்து நீ தான் கூட இருந்து செய்யணும்னு துறையை சொன்னோன்னா பாட்டி எல்லாம் செய்கிறேன், ஆனால் மருந்து மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சீரோடு எடுத்துகிட்டு வந்து ராமோட அப்பா வந்து ராஜசேகர் வந்து அவங்க அம்மா கூட வந்து சீரை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னே சீதா வந்து எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க வாசலில். அப்போ தான் வந்து நான்சிலேருந்து எல்லோரும் கோர்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. மொத்த குடும்பம் பார்க்குறாங்க. அதோட எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க.